இந்த பதிகத்தினுடைய முதல் பாடலே அதை சொன்னாரா இல்லையா? அடிபாதலம் முடிவானகம் வடிவோ புவி நிறையும் அலைபோல் எழும் கரமோ ஒரு வளைபோல் திசை அலையும் படி கீழுற அடி மேலுற குதிபோடும் எம் ஈசா அப்படின்னு பாடினார் இல்லையா? அந்த வீர ஆவேசம் அவருடைய தோற்றத்திலே வெளிப்பட்டது. தோலை பிளந்து கொண்டு வெளியில வந்த போதே அந்த மாதிரியான ஆசன நிலை, உக்ராசனம். உக்ரம்னு சொன்னாவே வெப்பம் அப்படியே கொப்பளிக்கிறது. ஆக வீர ஆவேச தோற்றம், உக்ர ஆவேச தோற்றம், யோக ஆசன நிலை, இதெல்லாம் அந்த சுவாமி கிட்ட அந்த நேரத்தில் வெளிப்பட்டது. அதைத்தான் இந்த முதலடியில அந்த முதல் வரியில கவி சக்கரவர்த்தி குறிப்பிடுறாங்க. யோகாசனம் வீராசனம் உக்ராசனம் கொள்வாய் ஊங்காரமும் புரிவாய். அந்த சப்தம் இந்த பிரபஞ்சத்தையே ஒரு கலக்கிற மாதிரி இருந்தது. அதான் ஊங்காரம். ஊங்காரமும் கொள்வாய் அதில் தீங்கானமும் கொய்வாய். தீங்கானதை கொய்யறதுக்கு தானே அந்த அவதாரமே வந்தது. எந்த தீங்கு? இரணியன் கை கொண்டிருந்த அந்த தீங்கு.